எதை பற்றி கதைக்கவே கூடாதுன்னு சொல்லி சில நாட்களாக தொடர்ச்சியாக தவிர்த்து வந்தனோ இப்போ கடைசியில் அதை பற்றியே கதைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இந்த காணொளி அதி உத்தம அதிமேதகு மேன்மை தங்கிய மாண்புமிகு ராஜாதி ராஜ ராஜவீர ராஜ மார்த்தாண்ட சர் ராமநாதன் அர்ச்சுனா டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் இன்னும் வேறு ஏதாவது விழிக்கிறதுக்கான சொற்கள் இருக்கான்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரி அதி உத்தம அதிமரியாதைக்குரிய திரு ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் அவருடைய தீவிரமான ஆதரவாளர்களுக்கும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஒரு பகுதி தமிழர்களுக்குமான ஒரு பதிவாக இது இருக்கும். வழக்கமான ஒரு வீடியோவாக இது இருக்காது. எப்போவுமே என்னுடைய காணொலிகளில் ஒரு ஸ்டாண்ட் ஒரு தரம் இருக்கணும்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வேன். இந்த காணொலி சில நேரங்களில் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கடந்த ஒரு சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் எங்களுடைய தமிழர்கள் மத்தியில், புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மத்தியிலையும் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம் என்று சொன்னால் வழக்கமாக பேசப்பட்டு வருதான். இந்த ஒரு சில நாட்களில் இன்னும் அதிகமாக பேசப்படுறது டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் முதலே சொன்ன மாதிரி திருவாளர் அதி உத்தம அதிமேன்மை தங்கிய மாண்புமிகு சர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சம்பந்தமாக இந்த நாட்களில் அதிகம் பேசப்பட்டு வரதை பார்க்க முடியுது. டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு அடிமுட்டாள், படிச்சும் அறிவு கிடையாத ஒரு நபர், பொது வழியில் நடந்து கொள்ள தெரியாத ஒரு நபர் என்று சொல்லி சமூகத்தில் ஒரு பகுதி மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னும் ஒரு பகுதி மக்கள் மத்தியில் அவர் தமிழர்களினுடைய மீட்பர், வெளிப்படையாக செயற்படக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரி ஒரு நபர் எங்களுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினராக கிடைச்சிருக்கிறது, நாங்கள் செய்திருக்கிற எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரம் என்ற மாதிரியான கருத்து ஒரு பகுதி மக்கள் மத்தியில் இருக்கு. அவர் வெளிப்படையானவராக இருக்க முடியும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கூட. வெளிப்படைத்தன்மை என்றது தங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் நடக்கிற எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் கிடையாது. வெளிப்படைத்தன்மை என்றது மக்களுக்கு நேர்மையாக இருக்கிறது தான் வெளிப்படைத்தன்மையாக இருக்க முடியும். இப்போ காலையில் போய் காலை கடன் முடிக்கிறது, மலசல கூடத்துக்கு போகிறத மலம் கழிக்கிறத வீடியோ எடுத்து போட்டு நான் எப்படி வெளிப்படையாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி பெருமை கொண்டாட முடியாது. அந்த மாதிரி பெருமை கொண்டாடுறவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோவை டாக்டர் அர்ச்சுனா எடுத்து போடுற நேரத்தில் பார்த்தீங்களா டாக்டர் எவ்வளோ வெளிப்படையாக தன்மையாக இருக்கிறார், காலையில் டாய்லெட்டுக்கு போகிறத கூட வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார். இந்த மாதிரி வெளிப்படை தன்மையோட ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு கிடைப்பாரான்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய முட்டு கொடுக்கிற சிலர் இருக்க முடியும். அது வேற பிரச்சனை. இந்த நாட்களில் பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்திக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இடையில நடந்திருக்கிற ஒரு வாய்த்தர்க்கம், இல்லாட்டி ரெண்டு பேருக்கும் இடையில நடந்திருக்கிற அந்த கலந்துரையாடல், அதை பற்றி சோசியல் மீடியாவில் வெளிவந்திருக்கிற காணொலி, சார்ன்னு சொல்லி கூப்பிட சொன்னதா சொல்லப்படுற காணொலி என்று சொல்லி அர்ச்சுனா அவருடைய ஆதரவாளர்களால் விளக்கம் கொடுக்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த நாட்களில் அதிகம் பேசப்படுது. சில நேரங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி மேலே விமர்சனங்கள் இருக்கு. அவரை ஆதரிக்கிறதுக்கான சில காரணங்களும் இருக்கு, அவரை விமர்சிக்கிறதுக்கான காரணங்களும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஈகோ பிரச்சனை இருக்கு. இதையும் தாண்டி அந்த வடிவேல் சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு வாய்க்கால் தகராறு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் நல்லவர் யார் கெட்டவர், யாரு செயற்படுற விதம் சரியானதுன்னு சொல்லி நியாயப்படுத்துறதுக்கோ அதை பற்றி விளக்கம் கொடுக்கிறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பொது வழியில நடந்து கொண்டிருக்கிற விதம், ஒரு பொது இடத்துக்கு பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிருக்கிற விதம், அங்க செயற்பட்டிருக்கிற விதம், அங்க உச்சரிச்சிருக்கிற வார்த்தைகள், இதை பற்றி நாங்க எப்படி பார்க்கலாம் என்றதான் இந்த காணொலியில சொல்றது என்னுடைய நோக்கம். அங்க போனதுக்கான காரணமா டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சொல்றது, அங்க இருக்கிற ஊழியர்கள் தன்னிட்ட ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாங்களாம். அதை பற்றி கதைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி பாதிக்கப்பட்ட தரப்பு தனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த முறைப்பாடு சம்பந்தமா கேள்வி கேட்கறதுக்காக ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் நான் வைத்தியசாலைக்கு போயிருந்தேன், டாக்டர் சத்தியமூர்த்தியை சந்திச்சு கேள்வி கேட்கறதுக்காக போயிருந்தேன், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களினுடைய பிரச்சனையை கையாள வேண்டியது கட்டாயமானது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு தன்னிட்ட ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்யுமா இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அதை கையாளுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. 4 வழிமுறைகளை நான் சொல்றேன். முதலாவது விஷயம், வைத்தியசாலையில் ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டிருக்குமா இருந்தால் பொதுவாகவே ஒவ்வொரு
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று சொல்லி ஒரு காலத்துக்கு காலம் ஒரு மாதத்தில் ஒரு தடவைன்னு சொல்லி நினைக்கிறேன் அரசு அதிகாரிகள் எல்லா துறையை சேர்ந்தவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தா அந்த சம்பந்தப்பட்ட தரப்பு பாதிக்கப்பட்ட தரப்பையும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமா இருக்கிறதா சொல்லப்படுற தரப்பையும் நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான முழுமையான அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. அதுக்கான முதல் சந்தர்ப்பம் தான் இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றது. இரண்டாவது விஷயம், அவர் ஒரு சாதாரணமான நபர் கிடையாது. முன்னிருந்த மாதிரி பொதுமக்களால் கொண்டாடப்பட்ட நபர் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களினுடைய பிரதிநிதி. பாராளுமன்றத்தில் ஏகப்பட்ட சிறப்புரிமைகள் இருக்கு. இந்த மாதிரி தன்னுடைய மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குமா இருந்தா பாராளுமன்றத்தில் அதை ஹன்சார்ட்ல பதிவு செய்ய முடியும். அது மட்டும் கிடையாது, பாராளுமன்றத்துக்கு போற சந்தர்ப்பத்தில் சுகாதாரத்துறை அமைச்சரை நேரடியாக சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப தன்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த மக்கள், தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் ஒரு தரப்பால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கான முறைப்பாட்டு கடிதம் இது, அதோட சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் இதுதான் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதன் அர்ஜுனா நீங்க சுகாதாரத்துறை அமைச்சரை பாராளுமன்றத்தில் நேரடியாக சந்திச்சு இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்க செய்யல. மூன்றாவது விஷயம், பாராளுமன்றத்தில் ஏகப்பட்ட குழுக்கள் இருக்கு. கோப் குழு, கோப்பா குழு, இன்னும் ஏகப்பட்ட விசாரணை செய்யறதுக்கான குழுக்கள் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வாரா இருந்தா, முறைகேடா பயன்படுத்துவாரா இருந்தா, அதனால யாருக்கும் பாதிப்பு ஏற்படுமா இருந்தா இந்த குழுக்களுக்கு அந்த நபரை நேரடியாக கூப்பிட முடியும். ஒரு கதிரையில் இருக்க வச்சு நேரடியாக முகத்துக்கு முன்னுக்கு கேள்வி கேட்க முடியும். உங்களுடைய நிர்வாகத்தில் இந்த மாதிரியான ஒரு சீர்கேடு நடந்திருக்கு, இதனால பாதிக்கப்பட்ட தரப்பு இந்த மாதிரியான ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாங்க, அதுக்கான ஆவணங்கள் இது சம்பந்தமா நீங்க எடுக்க போற நடவடிக்கைகள் என்ன, எப்படி உங்களுடைய அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த பாராளுமன்ற குழுக்களுக்கு கூப்பிட்டு நேரடியாக விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. இதையும் தாண்டி ஒரு அடிப்படை உரிமை, தொழில் உரிமை என்றது ஒரு நபருடைய அடிப்படை உரிமை. இப்ப தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு முறைப்பாட்டு உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த 3 வழிமுறைகளையும் அதை இருக்க முடியும். இதையும் தாண்டி தொழில் என்றது ஒரு நபருடைய அடிப்படை உரிமையா கருதப்படும். அப்ப உங்களுக்கு பக்கத்திலேயே எந்த நேரமும் அந்த நான் சொல்ல வேணாம் சொல்லி தவிர்க்கிறேன்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த சகோதரி ஒரு சட்டத்தரணி என்று நீங்களும் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறீங்க. அந்த சட்டத்தரணியை பயன்படுத்தி கொண்டு அடிப்படை உரிமை மீறல் மனுவை நீங்க நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்க முடியும். இந்த மாதிரி இதை முற்போக்குத்தனமா அணுகிறதுக்கான பல வழிமுறைகள் இருந்தாலும் சினிமா பாணியில நடந்து கொள்றதுன்றது கடைசி வரைக்கும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது இந்தியாவோ தமிழ்நாடோ கிடையாது. இதை தவிர நீங்க ஒரு நவீன இந்த காலத்தினுடைய மேர்வின் சில்வாவும் கிடையாது. அந்த காலம் மலையேறி போயிருக்கு. அப்படி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன நடந்ததுன்றதுக்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அது ஒரு பிழையான பாதை. அந்த பாதையில நீங்க பயணிக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இதை அணுகிறதுக்கு வேற வழிமுறைகள் இருந்தது. அதெல்லாத்தையும் தவிர்த்து சினிமா பாணியில நீங்க அந்த வைத்தியசாலைக்கு போயிருக்க கூடாது. இந்த வழிமுறைகள் அதை அணுகி இருக்க முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் தானே, அவர் போகலாம் என்ற மாதிரி முட்டுக் கொடுக்கிறவர்கள் முட்டுக் கொடுக்க முடியும். அவர் பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் கிடையாது, சுகாதாரத்துறை அமைச்சர் கிடையாது, ஜனாதிபதியோ பிரதமரோ கிடையாது அங்க போறதுக்கு. இதை தவிர மருத்துவத்துறையோட சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். பாராளுமன்ற உறுப்பினர் என்றவர் சாதாரணமான ஒரு நபர். அவருக்கு கொம்பு முளைக்கவும் இல்லை, அவருக்கு அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியாது. அவர் ஒரு சாதாரணமான நபர். அங்க போனது முதலாவது பிழை. அங்க செயற்பட்டிருக்கிற விதம்ன்றது அடுத்த பிள்ளைன்னு சொல்லியும் பார்க்கலாம். என்ன சொன்னா அங்கே போனதுக்கு பிறகு ஒரு காணொலி வழி வந்திருக்கு. ஒரு துண்டை மட்டும் வச்சுக்கொண்டு விமர்சிக்கிறீங்கன்ற மாதிரி அவரே ஃபேஸ்புக்கில் ஒரு வியாக்கியானம் விளக்கம் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான பகுதின்னு சொன்னால் அதை பற்றி தான் ஊடகங்கள் பேசும், அதை பற்றி தான் சமூகத்தில் விமர்சிக்கப்படும். இதை தவிர நீங்கள் ஒரு மணித்தியாலமா என்ன கதைச்சிருக்கிறீங்க, நீங்கள் சாவகச்சேரி பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து ஃபேஸ்புக்கில் என்னெல்லாம் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கதைக்கிறதுக்கு மற்றவர்களுக்கு நேரமும் கிடையாது, ஊடகங்களுக்கும் நேரம் கிடையாது. எது முக்கியமான பகுதியோ அதை மட்டும் எடுத்து கதைக்கிறது ஊடகங்களினுடைய பொறுப்பும் கூட. அங்க போனதுக்கு பிறகு நீங்க என்ன சார்ன்னு சொல்லி கூப்பிட வேண்டி இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை டாக்டர் பணிப்பாளர், வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரை பார்த்து சொல்லி இருக்கிறீங்க. உங்க 2 பேருக்கும் இடையில ஈகோ பிரச்சனை இருக்கு, வாய்க்கால் தகராறு இருக்கு, அதெல்லாம் வேற கதை. இப்ப நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் ஒரு சாதாரண மருத்துவராக இருந்த நேரத்தில் இவர் எப்படியெல்லாம் செயற்பட்டவர், அங்கே போய் கொஞ்சம் நம்மளோட பவரை காட்டுவோம் என்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் போயிருக்கிறீங்க. இதை மறக்க முடியாது. அவர் எப்படி செயற்பட்டிருக்கிறாருன்னு சொன்னால், இவர் ஒரு சாதாரண மருத்துவராக இருந்தவர் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறார்ன்றதுக்காக அவர் சொல்றது எல்லாமே என்னால் கேட்க முடியாது என்ற மனநிலையில் அவர் செயற்பட்டிருக்கிறார். அங்கே போனதுக்கு பிறகு
என்ன நீங்கள் சார்ன்னு சொல்லி கூப்பிடணும்ன்றதான் உங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் இங்கிலீஷ் தெரியாது, ஆங்கிலம் படிக்கணும்னு சொல்லி வேறு வேறு விளக்கங்கள் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. டாக்டர் சத்தியமூர்த்தியை பார்த்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரியுமா, அரசியலமைப்பு தெரியுமான்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. ஒரு அரசு அதிகாரிக்கு பொதுவான சாதாரணமான சட்டம் தெரிஞ்சிருக்க முடியும். அவர் முழுமையான அரசியலமைப்பை படிக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தேவை இருக்குமா இருந்தால் நீங்கள் முழுமையான அரசியலமைப்பை படிக்க முடியும். சாதாரண பொதுமக்களோ இல்லாட்டி ஒரு அரசு அதிகாரியோ முழுமையான அரசியலமைப்பை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடும் அவசியமும் கிடையாது. உங்களை சார்ன்னு சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை நான் அப்படி சொல்லலை, இப்படித்தான் சொன்னேன்னு சொல்லி வேறு விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு விளங்கலை, நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தைகளுக்கு மட்டும் எப்படி வேற வேற விளக்கங்கள் இருக்குன்னு சொல்லி. தேர்தலுக்கு முதல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியோட தொலைபேசியில் உரையாற்றிருக்கிறீங்க. 2 பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு டீலை நாங்கள் செய்து கொள்ளுமா என்று சொல்லி கேள்வி கேட்குறீங்க. அந்த டீல்ன்றதுக்கான அர்த்தம் அது கிடையாதுன்னு சொல்லி பிறகு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு டாக்டர் ஷாஃபி நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் நிரபராதின்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபரை குற்றவாளி என்ற மாதிரியான கருத்துப்பட ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறீங்க. அதுக்கு பிறகு அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி திரும்ப ஒரு விளக்கத்தை வியாக்கியானத்தை கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன சார்ன்னு சொல்லி கூப்பிட வேண்டி இருக்கும் என்ற மாதிரி சொல்லி போட்டு, இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விளக்கம்னு சொன்னால், நீங்கள் என்ன சார்ன்னு சொல்லி கூப்பிட வேண்டி இருக்கும், கட்டாயம் கூப்பிடணும் சொல்லி நான் சொல்லவே இல்லை, கூப்பிட வேண்டி இருக்கும் என்றுதான் உங்களுடைய விளக்கமாக இருந்திருக்கு. அப்படி கூப்பிட வேண்டி இருக்கும் என்ற ஒரு கட்டுப்பாடு யாருக்குமே கிடையாது. சார்ன்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்கேயுமே கிடையாது. சார்ன்றது யாரும் அடிபணிஞ்சது கிடையாது. நான் பல சார்களை பார்த்துருக்கிறேன்னு சொல்லி டாக்டர் சத்தியமூர்த்தி கூட அந்த இடத்துல சொல்லியிருந்தது அந்த குரல் பதிவில் பார்க்க முடிஞ்சிருந்தது. எப்படி நீங்கள் என்ன சார்ன்னு சொல்லி கூப்பிட வேண்டி இருக்கும், கூப்பிட்டுருக்கலாம் தானே, இது இங்கிலீஷில் வேறு அர்த்தம் என்ற மாதிரியான காரணங்கள் சொல்றது அதுல இருந்து தப்புறதுக்கான ஒரு கருத்து தானே தவிர உங்களை அதை கடைசி வரைக்கும் சுத்தப்படுத்த போறது கிடையாது. இப்போ ஒரு நபரை நான் கொலை செய்ய வேண்டி இருக்கும் என்று சொல்றதுக்கும் நான் கொலை செய்ய போறேன் என்று சொல்றதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் கிடையாது. கொலை செய்ய வேண்டி இருக்கும் என்றதும் ஒன்றுதான், கொலை செய்ய போறேன் என்றதும் ஒன்றுதான். இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினருக்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற டிக்டாக் ஆண்டிகளினுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு என்று சொல்லி நான் சொல்ல முடியும். அதை நாகரிகமானதாவோ இல்லாட்டி என்ன தம்பி இப்படி சொல்றார் என்று சொல்லி சில நேரங்களில் பலர் விமர்சிக்க முடியும். என்று சொன்னால் பொது வழியில் அப்படி சொல்றது அவ்வளவு பொருத்தமானதா இருக்காது. புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மக்கள், பெண்கள், என்னை விட வயது கூடினவர்களினுடைய ஆதரவு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இருக்கு. அதை அடிப்படையாக கொண்டுதான் டிக்டாக் ஆண்டிகளோட ஆதரவு அவருக்கு இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன் என்று சொல்லி நான் ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமா என்றது இதில் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ராமநாதன் அர்ஜுனா மருத்துவர், அதிமேதகு, அதிஉத்தம, மேன்மை தாங்கிய, மாண்புமிகு சார் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு இலங்கையில் இருக்கிற புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய பிரச்சனை தான் என்ன ஐயா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? உங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறாங்க, மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற அடிப்படையில் உங்களுடைய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விசர்கூத்து ஆடுறத பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நீங்கள் எப்போ நிப்பாட்ட போறீங்கன்றதான் எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு கேள்வி. சோசியல் மீடியாவில் பொது வழியில் கருத்துக்களை சொல்கிற நேரத்தில் கொஞ்சமாவது ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச நபராக, மெச்சூர்டான நபராக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. என்னென்னு சொன்னால், ஒரு அந்தஸ்தில் இருக்கிற நபர், படித்தவர்னு சொல்லி உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்களை நம்புகிறாங்க, மக்களினுடைய பிரதிநிதியாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் முக்கியமானது. ஒரு நபரை விமர்சிக்க முடியும், சோசியல் மீடியாவில் யாரை பற்றியும் நீங்கள் எழுத முடியும். ஆனால் அவருடைய பேர் எழுதுகிற நேரத்தில் வேறு விதமாக கோமாளி கூத்து காட்டுறதெல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ ஒரு நபருடைய பேரை அப்படியே எழுதுங்க, விமர்சனம் இருக்க முடியும். அந்த பேரை தெரிவுபடுத்தி எழுதுறது பொருத்தமானதாக இருக்காது. அர்ஜுனா ராமநாதன் என்ற பெயரை சிரிச்சுனா பூமர்நாதன் என்று சொல்லி நான் சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா, ஓமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கேள்வியை தான் உங்கள்கிட்டையும் கேட்க வேண்டியிருக்கு. இப்போ விமர்சிக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைங்கன்றதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆரம்பித்தது சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையில். அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் உங்களை மக்கள் கொண்டாடினாங்க. அந்த பிரச்சனையை பற்றி குரல் கொடுத்துருக்கிறீங்க. ஒரு விசில் ப்ளோவராக நீங்கள் செயற்பட்டீங்க. தமிழர்கள் மத்தியிலேயும் இந்த மாதிரியான நபர்கள் உருவாகணும் என்று சொல்லி இதே யூடியூப் சேனலில் நான் வரவேற்று பதிவு போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் என்னென்னு சொல்லியும் அந்த சந்தர்ப்பத்திலையும் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். அதுக்கும் உங்களுடைய ஆதரவாளர்களால் அந்த சந்தர்ப்பத்திலேயே கடுமையாக நான் விமர்சிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களையும் பதிவு செய்த ஒரு நபர் தான் நான் என்றதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய பயணம் ஆரம்பமானது சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையில். அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு
நீங்கள் ஒரு தீர்வு கண்டிருக்கிறீங்களா? சரி, தீர்வு காண்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். அந்த பிரச்சனையை நீங்கள் இப்போ கையாளுற விதம் என்ன? அது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடியில் ஏதாவது முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறீங்களா? போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கா? பாராளுமன்றத்தில் ஒரு விசாரணைக்காக நீங்கள் ஏதாவது கோரிக்கையை முன் வச்சிருக்கிறீங்களா? சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறீங்களா? அந்த பிரச்சனையில் ஆரம்பித்த உங்களுடைய பயணம் இப்போ திசை மாறி போய்கொண்டிருக்கு. அந்த மக்கள் உங்களை ஆதரிச்சாங்கன்னு சொன்னா அங்க ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருந்தது. அந்த பிரச்சனையை நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டீங்களான்ற ஒரு நியாயமான சந்தேகம் கூட இருக்கு. கடைசியில உங்களுடைய மனச்சாட்சிக்கு இல்லாட்டியும் கூட உங்களுக்கு வோட் பண்ணி இருக்கிற 20,000 மக்களுக்காவது கொஞ்சம் மரியாதையோடையும் நன்றி உணர்வோடையும் கலந்து கொள்ளுங்க. எனக்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற சில தமிழர்களை பார்க்குற நேரத்தில் பாவமாக இருக்குது. உங்கள்ட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், கடைசியாக ஒரு வேண்டுகோள், மாவீரர்களை வச்சுக்கொண்டு பிச்சை எடுக்கிறத நிப்பாட்டுங்க. இதை ஒரு யூடியூபரா சாதாரண நபரா சொல்லலை, ஒரு போராளியினுடைய சகோதரனா தம்பியா இந்த வேண்டுகோளை, அன்பான வேண்டுகோளை உங்கள்கிட்ட நான் விடுக்கிறதுக்கு விரும்புகிறேன். இனியும் உங்களை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படாது என்று சொல்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வர்றேன். இதை பற்றி கருத்துக்கள் உங்களுக்கு ஏராளமாக இருக்கும். பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.